மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 கையெழுத்துலாம் போட்டாரு. இப்போ நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து மத்த விஷயங்கள்லாம் எப்போ சொல்ல போறாரு? ஒண்ணு ஒண்ணா ஒன் பை ஒண்ணா அறிவிக்க போறாரு. ஏன்னா நெறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது டாக்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்ததா அவருடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது? அடுத்த என்ன முடிவு செய்ய போறார்? ஏன்னா அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. திடீர்னு இங்க போறாரு, திடீர்னு அங்க போறாரு. எதுவுமே யூகிக்க முடியாத விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன நிலவரம் சார்? சார், இப்போ நேற்று தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் நேரடியாக நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளும் பேசியிருக்கோம். அது முடிந்த பிறகு நேராக அந்த போலீஸ் கான்வாயோட நேராக அவருடைய கார் புறப்படுது. நேராக சட்டசபை செக்ரட்டரியேட் வண்டி போயிடுது. அங்கே போன உடனே அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட முதலமைச்சர் ரூம் அங்கே நேராக அழைத்து கொண்டு போகிறாங்க. பார்க்கும்போது நேராக இங்கே பார்த்துட்டோம். அந்த ரூம்குள்ளேயே ரொம்ப நேரம் அப்படி பார்க்குறாரு. இந்த டேபிள் சேர் இது எவ்வளோ நாளுடைய ஒரு கனவு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நினைத்துக்கொண்டிருந்த ஒரு விஷயம். அப்படியே பார்க்குறாங்க. அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போகிறது மாதிரி எனக்கு தெரிந்தது. அப்படி பார்த்தாங்க, ஒரு மாதிரி புன்முறுவலோட ஒரு மாதிரி அப்படியே போய் இந்த சேரில் உட்கார்றாரு. உட்கார்றது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் செக்ரட்டரியேட்டில் இவருக்கு உள்ள நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் நேராக வர்றாங்க. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. எல்லாத்தையுமே பேரை கேட்டு எல்லாம் பண்ணுறாரு. அவருடைய என்னென்ன இடங்கள் இருக்கீங்கிற அந்த தகவலும் விசாரிக்கும் போது அவர்கள் பூங்குத்து கொடுத்தது, சில பேர் புக்ஸு கொடுத்தது, நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இது என்ன இருக்க சார் அப்படிங்கிறது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது எல்லாத்தையுமே ரொம்ப ரிசீவ் பண்ணுறாரு. ஏன்னா புது முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும். திரையிலேயே பார்த்த ஒரு நட்சத்திரம் நம்ம இடத்துக்கு வர்றாரு போது அது ஒரு வித்தியாசமான ஜேர்னல். அந்த ஃபீல் அவர்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. அதனால் அவர்களோட அந்த ஃபேஸில் நம்ம உணர முடிஞ்சது பார்க்கும்போது. அப்போ எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேராக கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவரோட நல்லா அன்பாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு முக்கியமான சில கோப்புகள் அங்கேயும் கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன்னா இங்கே போடணும் எதுன்றதை ஃபஸ்ட்டு இங்கே நேருன்றதில் போட்ட ஒரு விஷயம் இருக்குது. அங்கேயும் அவருடைய சேர்லேயே உட்காந்துட்டு அந்த கோப்பில் கையெழுத்து போட்டாங்க. அப்போ குறிப்பாக சேரில் உட்காந்தோடனே சில ஃபைல் வருது. அதில் அழகாக எடுத்து ஒரு சைன் போட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்தோம். நமக்கே ரொம்ப நம்ம பார்த்த விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழக முதலமைச்சராக பதவியிட்ட நாற்காலியில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது அவருடைய ரசிகர் தொண்டர் மக்களுக்குமே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளுறேன். தமிழக முதலமைச்சருக்கு மொத்தம் 4 செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். 4 செயலாளர்களில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதன்மை செயலாளர் அப்படிங்கிறவர் ஐஏஎஸ் அதிகாரி இப்போ செந்தில்குமார் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. அவர் முக்கியமாக சிஎம் உடைய அன்றாட அலுவலக வேலைகள், நாட்டு நடப்பில் என்ன விஷயம், என்னென்ன இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறோம், என்னங்கிறத சார்ட்டு ஃபுல்லாகவே விஜய் அவர்கள் அப்பப்போ கூடவே இருப்பார். இனிமேல் முதல்வர் விஜய் அவர்கள் போகிற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த தனிச்செயலும் கூடவே இருப்பாங்க. அவருக்கு வேண்டியது என்னென்ன அப்படின் போது அவர்கிட்ட தான் கேட்பாங்க, பேசுவாங்க. அவர் அப்பப்போ சொல்லுவார். அது முதன்மை செயலராக பார்க்கப்படுது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை செயலராக லட்சுமி பிரியா அப்படிங்கிற ஒரு மேடம் நியமிச்சிருக்காங்க. அவரும் இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்னென்ன சொல்லணும், ஏது கேட் பண்ணணும், மினிஸ்டர்ஸ் என்ன தேவை, எது போக்குறது சிஎம் சொல்லியிருக்காங்க. சிஎம்கிட்ட கொடுக்குறது சொல்கிற விஷயங்களுக்கு அவர்கள் செயல்படுப்பாங்க. அவர்கள் இன்னும் 2 பேர் வர்றாங்க. அது யாருங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் 4 செயலாளர்கள். சிஎம் அவர்களுக்கு இப்போ 2 பேர் நியமிச்சாச்சு. இன்னும் 2 பேர் நாளை சாட்டில் வருதுன்னு தெரிய வருது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே 10 துறைகள் தனியாக ஒதுக்கப்படுது. அதில் அந்த முதன்மை செயலர் அந்த 3 பேரை கைட் பண்ணுவாங்க. சிஎம்க்கு பேசுகிற ஐடியா கொடுக்கறது, கான்வே பண்ணுறது எல்லாமே அது தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகும்போது இங்கே இருக்குது சார், இந்த சூழ்நிலை இருக்குது, இங்கே இது நடந்திருக்கு, இது வரப்போகுது, நம்ம செய்ய போகிறோம் சார், எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் அதான் முதன்மை செயலர். எல்லா மெசேஜும் சிஎம் அவர்களுக்கு பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதற்கு கீழே 2 பேர், மொத்தம் 10 துறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இது ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா சிஎம் அவர்கள் போகும்போது யார் கூட இருப்பாங்கிற ஒரு விஷயம். அமைச்சர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பதவியோட அவர்களுக்கு இங்கே தனி ரூம் இருக்கும். அதுக்குள்ளே போயிடுவாங்க. இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் 4. இப்போ இந்த செயலரை பற்றின ஒரு டீட்டெயில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக அங்கே சாப்பிட்றாரு. இது பேசி முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தோன்னே அவருடைய ரூமில் சட்டசபையிலேயே மதிய லஞ்சு கொடுக்கப்படுது. அவர்களோட உட்காந்து நம்ம சாப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே நேராக பெரியார் திடலுக்கு, அதாவது எங்கே போகிறாரு என்னங்கிறது தெரியாது யாருக்கும். ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் இப்போ கேட்டீங்க என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, ஒன்று தெரியல, டக்குன்னு முடிவு பண்ணுறாருன்னு சொன்னீங்களே, அதுதான் விஜய் அவர்கள். அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பார். டக்குன்னு அந்த செயலில் காட்டணும்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டோன்னு நேராக வண்டி எடுக்க சொல்கிறாரு. போகணும்னா நேராக பெரியார் திடலுக்கு போகுது.
ஏன்னா பட் இவர்களுக்கு சில பேருக்கு தெரியும் இவர் எங்கே போகிறது மட்டும் கூட, மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ நேராக பெரியார் திடலுக்கு போகுது. அங்கே அவர் இங்கே போன உடனே அந்த போட்டுக்கிற ஷூலாம் கழட்டி வச்சுட்டு அதோட போய் பெரியாருடைய அந்த இது அது அஞ்சலி சத்தில் வந்து பூக்கள்லாம் போட்டு செலுத்தினது. ஏன்னா கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். ஸோ அவர்கிட்ட போய் நிறைய வந்து சில அதாவது ஆத்மா இல்லைன்னு கூட ஆசீர்வாதங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்க்கும்போது அங்கே கி வீரமணி அவர்கள் அங்கே வந்து விஜய் அவர்களோட வந்து ஒன்றா உட்காந்து பேசுனது. ஸோ மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர். விஜய் அவர்கள் பார்த்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ திடீர்னு பெரியார் திடல் போயிட்டார். கொள்கை ரீதியாக சொன்னவர் வீரமணி அவர்களை பார்த்துட்டாரு. வீரமணி அவர்களும் விஜய் அவர்கள்கிட்ட உட்காந்து பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ ரொம்ப பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இருக்குது இது ஒன்று. ஸோ அவரோட பார்த்து ரொம்ப நேரம் பார்த்தது. அவர் வந்து அந்த இடத்த சுற்றி காமிச்சு இந்த புகைப்படங்கள்லாம் காமிச்சு இதனுடைய எங்கெங்கே எடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு தெளிவாக சொன்ன விஷயங்கள் பார்க்கப்படுது. ஸோ இப்போ நேராக தீவுத்திடலிருந்து அடுத்து விஜய் அவர்கள் எங்கே போகிறான்னு பார்க்கும்போது நேராக அந்த கவர்னர் மாளிகைக்கு போன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அங்கே போனோடனே கருப்பையா அப்படிங்கிறது என்ன, தற்காலிக சபாநாயகர் வந்து நியமிக்கணும். அப்போ அதை வந்து கவர்னர் அவர்கள் தான் அவருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த அனுமதி பெற்று அங்கே போன ஒரு விஷயம் வந்து நடந்தது. அங்கே கவர்னர் கருப்பையா அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் வச்சாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 10 நிமிடம் தான் அவர் கிட்டத்தட்ட எல்லாம் பண்ணி முடிச்சோட நேராக பரப்பிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இது எதற்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சட்டசபை வந்து கூடும்போது இந்த தற்காலிக சபாநாயகர் அவர் தான் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் எம்எல்ஏகளுக்குமே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதற்கு பிறகு வந்து மறுநாள் வந்து அந்த தற்காலிக நிரந்தர சபாநாயகர் ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுவார் மறுநாள். அப்போ அவரை வந்து இவர் வந்து சீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் இறங்கி வந்துடுவார். அந்த புதிய சபாநாயகர் ஒரு 2 பேர் இருக்குது, அது லிஸ்ட்டில் வந்துருக்கு, நாளைக்கு நம்ம பேசுவோம். அவர் வந்து நியமிக்கப்பட்ட பிறகு தான் அவர் வந்து தொடர்ந்து 5 வருடங்களுக்கு வந்து ஸோ அவர் தான் அவருடைய பணி சிறக்கும். அதை அங்கே நிறையா விஷயங்கள் பேசும். சபாநாயகருக்கு வானளவு பவர் இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ அந்த புது சபாநாயகரை வந்து தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஒன்று சென்னை பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க இப்போ அதை. ஸோ அங்கே அந்த அதுக்கு வந்து மீண்டும் எலெக்ஷன் வரும். அதுக்கு ஒரு 3 பேர் வந்து லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது. அது அநேகமாக தெரிய வரும்போது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்குவோம் யாருங்கிறத. இதற்கடுத்து சிறப்பாக நம்ம பார்க்கப்படணும்னு அவர் இந்த ஃபஸ்ட்டு கோப்பில் கையெழுத்து போட்டதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுன்னா அந்த 200 யூனிட் போட்ட சம்பவம் அது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டுருக்கு. இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல்ல வந்து கையெழுத்து போட்டது. அது கிட்டத்தட்ட 500 யூனிட்டுக்கு கீழே உபயோகப் பொருளுக்கு அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ இப்போ அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 2,23,00,000 பேர் வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவர்கள். நீ ஒன்று கேட்கலாம், அப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்க இந்த 100 யூனிட் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும், அது ஃப்ரீயாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ. அது கிட்டத்தட்ட வந்து வருடத்திற்கு 1,736 கோடி ரூபா செலவாகுது. அரசு செலவு செய்யும் தமிழ்நாட்டு மக்களுக்காக. முதல் கோப்பில் கையெழுத்து போட்டதே தமிழக மக்களின் செலவு வந்து 1,736 கோடிக்கு வந்து மக்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கையெழுத்து போட்டிருக்கேன். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்காது. ஸோ ஏன் இதை ரொம்ப முக்கியம் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒருத்தர் பொருள் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தீங்க வச்சிங்கன்னா வீட்டில் ஷோரூமில் வைப்பாங்க செய்வாங்க, அது அதோட மறந்து போயிடும், அப்படி தூக்கி போட்டுறாங்க 1 மாதத்துக்குள்ளேயே. ஆனால் இதை மாதம் வந்து நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி எத்தனை யூனிட் ஓடுதுங்கிறது தெரியாது. 500 யூனிட் கீழே வரவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணி சுமை வருமானத்தை அவருடைய செலவுக்கு தகுந்த மாதிரி மிச்சப்படுத்துகிற ஒரு செயலை நான் பார்க்குறேன். மக்களுக்கு அது ஒரு சின்ன சேவிங்ஸாக இருக்கும். பட் அது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது அதை. ஸோ 200 யூனிட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் கையெழுத்து போட்டு இன்றைக்கி 1,736 கோடி ரூபாயை தன்னுடைய முதல் செலவாகவும் மக்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாகவும் நான் பார்க்குறேன் இந்த மேட்டர். ஸோ இப்போ இதற்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்க்க போனோம்னா, சட்டசபையில் வந்து இந்த பெரும்பான்மை மெஜாரிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ 120 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கடிதம் கொடுக்கப்பட்டது. அதை சட்டசபையில் வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரை போய் இப்போ உட்காந்தாச்சு. அவர்கள் வந்து அந்த பதவி பிரமாணம் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவருடைய வந்து நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு
எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிவிக்கணுங்கிற அளவுக்கு முதல்வர் சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் வந்து அது முன்மொழி ஆரம்பிப்பார். இப்போ யார் யார் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத இது ஒரு 6 டிவிஷனாக பிரிக்கப்படும். ஒரு பக்கம் வந்து பாலுங்கட்சிக்கு ஒரு பக்கம், அப்புறம் எதிர்க்கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் தரப்படும். இங்கே யாருனாலும் ஆதரவு தரலாம். பட் இப்போ 120 கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போது யாராக இருக்கும்போது அந்த கையை தூக்கி தன்னுடைய ஆதரவை வந்து எல்லா எம்எல்ஏக்களுமே வந்து அந்த மைக்கின் மூலமாக ஒரு குரல் எழுப்பலாம், கையை தூக்கி காமிக்கலாம், என்ன பண்ண போகிறாங்கிறது தெரிய வரும். நாளைக்கு 120 மெஜாரிட்டி கொடுத்து 120 பேர் வந்து அந்த மெஜாரிட்டியை காமிக்கணும். அதற்கு மேலே வருது வரலைங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் 120 நம்ம சொல்லி ஆகணும். அதை வந்து அந்த பெருமை நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது நமக்கு. இது தவிர முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இங்கே வந்து 120 பேருடைய ஆதரவு வந்த உடனேயே அதனுடைய லிஸ்ட்டை எடுத்து மீண்டும் வந்து ஆளுநருக்கு வந்து அனுப்பப்படும். அது அப்போ ஆளுநர் வந்து அது ஒப்புதல் கொடுத்தது பிறகு எல்லாம் செக் ஏற்கனவே கொடுத்ததும் இதுவும் சரிசமான எல்லாம் பார்த்து செக் பண்ணி முடிச்சுட்டு அவர் அக்செப்ட் பண்ண உடனேயே திரும்பி இங்கே வந்து இந்த முதலமைச்சருக்கு அந்த தகவல் வந்ததுக்கு பிறகு அவர் எந்தெந்த அமைச்சர்கள் கொடுக்க போகிறாங்க, மேற்கொண்டு எத்தனை அமைச்சர்கள் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் மீண்டும் ஒரு முறை நடக்கும் இங்கே அந்த சார்ட் பிரகாரமே. அப்போது அதற்கு அடுத்து வரும்போது தான் விஜய் அவர்கள் எல்லா துறையிலையும் அவர் துறையும் சரி அந்த பணி வந்து ரொம்ப ஸ்பீடாக நடப்பதற்கான வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து இந்த துணை சபாயினர் முடித்து அந்த சபாயினர் நிரந்தர சபாயினர் வந்ததுக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பு பண்ணதுக்கு பிறகு தொடர்ந்து வேலை நடக்கிறதுக்கான அந்த நாள் வரும். ஸோ இப்போ இந்த பெரும்பான்மை நிரூபித்த பிறகு வந்து விஜய் அவர்களுடைய பணி ஆரம்பிச்சிடும் இல்லைங்க. இப்போது மக்கள் மத்தியில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தவர விஜய் அவர்கள் அதனுடைய சார்ட் பூரா இப்போ ரெடி பண்ணுறாங்க. நிர்வாகிகள் இப்போ அமைச்சர்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அந்த துறைக்கு அனுப்பப்படும். நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி, அதை பூரா செயல்படுத்துகிற வேலையில் ஆரம்பிக்க போகிறார் ஃபஸ்ட்டு. அதுதான் அவர் சொன்னதே. டைம் கொஞ்சம் கேட்டார். அந்த டைமும் கொடுக்கப்பட்டு அது வேலையில் ஆரம்பமாகும். இதற்கு மேற்படி இன்னும் இப்போ என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சொன்னது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட, அதை நம்ம அந்த வேலைகள் பண்ணிடுவோம். இப்போ என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன சூழ்நிலை இப்போது மழைக்காலம் வரப்போதா, என்ன தேவைகள், அந்த விஷயங்களை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனுடைய விஷயமும் வரணும் கதை. ஸோ மொத்தத்தில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற இந்த விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் இனி மக்கள்கிட்ட இருந்து என்ன தேவைங்கிற விஷயத்தையும் அறிஞ்சு அவருடைய எல்லாம் செய்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார். ஓகே சார். ஒரு சிஎம்மோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் மனசில் இருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கணும், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுவும் போய் சேரும். ஏன்னா உங்கள் தொகுதியில் என்னென்ன தேவைங்கிறத அவர் ஆல்ரெடி வந்து நிர்வாகிகள் வச்சு தான் மக்கள்கிட்ட கேட்டு தான் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணார். இப்போவும் வந்து என்ன தேவைகள், என்ன விஷயம் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து இப்போ முதலமைச்சருடைய தனி டிபார்ட்மெண்ட் இயங்க ஆரம்பிச்சிடும். அவர் இடத்துல நேரடியாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம், பார்க்கலாம், மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஒரு தனி வெப்சைட் ஆரம்பித்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தேவை சொன்னால் தான் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். அதை செயல்படுத்த ரெடியாக இருக்கிறதாவும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். அடுத்த வீடியோல சந்திப்போம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோ ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு புயல் மாதிரி ஒண்ணு வீசிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. சோ அவங்க இங்க வருவாங்களா சேருவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த பக்கம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதாவது அரசியல்ல திடீர்னு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு இனி வரும். இனி நாளுக்கு நாள் வரும். இப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அது சர்ப்ரைஸா இருக்கு. மீண்டும் அதிகமான ஆதரவு நிலை வரப்போகுது. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. அது இன்னைக்குள்ள யாருங்கிறத முடிவு பண்றாங்க. நான் சட்டசபை அது பெரும்பான்மை வரும்போது அது அடிஷனலாக வரும்னு நினைக்கிறேன். நான் அதை கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை ஓகே சார். நன்றி சார். நன்றி சார்.